ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான அறிவிப்பு வந்து இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வந்து நம்மளோட நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் வந்து நம்மளோட ஜெயிலர்ஸ். இந்த திரைப்படம் வந்து செம்ம பெரிய அளவில் வந்து பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து உலக அளவில் 600 கோடிக்கு மேலே கால் பண்ணி செம்ம பெரிய ஒரு சாதனை பண்ணுச்சு. சன் பிக்சர்ஸ் தான் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு வந்து மேக்ஸிமம் இட்டு கொடுத்ததுக்கான காரணம் வந்து அனிருத் அப்படின்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் வந்து நம்ம ரஜினிகாந்த் கூட சேர்ந்து வந்து ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, விநாயகன், சிவராஜ்குமார், மோகன்லால் இந்தமாரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னில வந்து இப்போ வந்து நம்மளோட ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான அறிவிப்பு வந்து எப்போ வரும் ரசிகர்கள் செம்ம ஆளாக காத்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து அஃபிஷியலாக வந்து ஜெயிலர் 2 இருக்குது அப்படின்ட்டு நெல்சன் திலீப் மாதிரி சொல்லிட்டாரு. அதன்படி பார்த்தா வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான வேலையை வந்து இப்போ வந்து விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கான். இன்னில வந்து இப்போ வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வந்து நம்மளோட ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான ஒரு ப்ரோமோ ஷூட் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்குங்க. அதுக்கான செட் ஒர்க் வந்து இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கான். நம்மளோட தலைவரோட பிறந்த நாள் டிசம்பர் 12 அன்னைக்கு வந்து ஜெயிலர் 2 திரைப்படத்துக்கான அறிவிப்பு, அப்புறம் நெல்சன் திலீப்குமார் ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரோமோ மாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் நெல்சன் திலீப்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ரோமோ மாரி வெளியிடலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டே அன்னைக்கு அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் வந்து ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும்.